எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மள நகர்த்திட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். ஏ டியர் வேந்தரர்ஸ், வெல்கம் டு another vlog from புதுக்கோட்டை கோல்டு மெடல் சேனல். இந்த விளாகில் நம்ம மலம்புழா டேம் வந்திருக்கோம். நம்ம டோட்டலாகவே பாலக்காடு ட்ரிப் வந்திருக்கோம். இந்த பாலக்காடு ட்ரிப்பில் ஃபஸ்ட் அட்ராக்ஷனே மலம்புழா டேம் வந்திருக்கோம். ஸோ மலம்புழா டேம் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காத்திருக்கு, ரோப் கார் ரைடு. ஸோ இந்த ரோப் கார் ரைடு வந்து இதான் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடிக்கு மேலே வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும். இங்கே வந்து 71 rupees இதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அது என்ன 1 rupeeன்னு தெரியல, பட் மேபி ஏதாவது டாக்ஸஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம். வெல், நம்ம இப்போது டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துக்கு வர்றோம். இந்த இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ, அப்படி வெயிட் பண்ணணுமோன்னு நினச்சேன், பட் இல்லை. போய் நிற்க வச்சாங்க. அந்த ரோப் கார் வந்துச்சு, ஏறி உட்காந்தோம். ரோப் கார் ரைடு பாருங்க. நிதானிக்க கூட நேரம் ரொம்ப டக்குனு ஏற்றி விட்டுட்டாங்க. இந்த ரோப் கார் ட்ரிப்பு நம்ம ஏறி உட்காந்தோன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, என்ற அம்மே அப்படின்னு கத்துற அளவுக்கு ஒரு 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 பயமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த கேரளாவுடைய எல்லை பகுதியில் இருக்கிற பாலக்காடு மாவட்டம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தா அது கேரளாவில் இருக்கிற பாலக்காடு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதில் இந்த மலம்புழான இன்னும் ரொம்ப அழகான இடம். இந்த இடத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சவுடனே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மலைகளில் நம்ம அப்படியே வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஏறி உட்காரோம், புது இடத்துக்கு வரோம், ஏறி உட்காரோம், அப்படியே நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஃபீல். ஏறி உட்காந்து இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம். யூஸ்வலாக டேம்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம ஏரியாக்களில் கீழேருந்து மேலே அவ்வளோ பெரிய டேமை பார்ப்போம். ஆனால் இப்போது இந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, அந்த டேமுடைய ஈக்குவல் ஹைட்லேருந்து அந்த டேமை பார்க்குறோம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான வியூ. ஷோ சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ட்ரோன் வியூ எப்படி இருக்கும், அந்த ட்ரோன் வியூவை நம்ம வந்து நேரில் போய் அனுபவிக்கிற அந்த ஃபீல் உண்மையிலே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் தான். இப்போ நம்ம ஏறி இருக்க இந்த ரோப் காரு அப்படியே கிளம்பும்போது நம்மளுக்கு அந்த வயிற்றில் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஃபீலும் இருக்கும். நிறைய பேருக்கு பயம் இருந்துச்சு, நிறைய பேர் பயந்து நடுங்கினதையும் பார்த்தோம். இந்த ரோப் கார் ட்ராவலை, இந்த ரோப் கார் டெக்னாலஜியை நம்மளே இப்போ தான் புதுசாக பார்க்குறோம். உங்களெலாம் நிறைய பேர் பார்த்துருந்தாலுமே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த ரோப் கார் ரைடெலாம் வந்து வெறும் வந்து சுற்றுலாத்தலங்களுக்காக கொண்டு வரப்பட்டதில்லை. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவுடைய 19ஆவது நூற்றாண்டிலே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மைதாங்க, சுரங்க தொழிலுக்காக இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுடைய வளங்கள் சுரண்டப்பட்டதுக்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒரு காரணி. இந்த மாதிரியான டெக்னாலஜியை வச்சு தான் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலே இந்த இடத்த நம்ம கடந்து போகிறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரோப் கார் பயணத்தை, இந்த விஷயத்தை நான் கேள்விப்படாமல் இருந்திருந்தேன்னா உண்மையிலே பயப்படாமல் என்ஜாய் பண்ணியிருப்பேன். உங்களையும் நிறைய பேர் இந்த நியூஸை கவனித்து கேட்டிருப்பீங்க. ஏன்னா ரோப் கார் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னாக்கா எல்லாருமே கவனித்து பார்ப்போம். அப்படி தான் அந்த பழனி முருகன் கோவிலில் ரொம்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்க அந்த ரோப் கார். ஸோ அது வந்து அங்கே அந்த ரோப் காரோடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். அந்த மாதிரியான ரோப் காரில் ஏறுறதுக்கு மக்கள் வந்து க்யூவில் நிற்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து அந்த ரோப் கார்கள் இயங்கிக்கிட்டு இருக்க அந்த இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். தெரியுதுங்களா, அந்த ஒவ்வொரு டவர்கிட்டையுமே அந்த சேர் கடற்கரை ஆடுறது தான் அந்த ரியல் த்ரில்லு. பட் என்ன பயமா இருக்குன்னா, மறுபடியும் அவ்வளோ தூரம் போகலாம். இங்கே மலம்புழாவில் ரோப் கார் அந்த ரைடெல்லாம் வந்து சேஃப்டி தான். ஏன்னா அந்த அளவுக்கு பழனியில் இருக்கிற அளவுக்கு யூசேஜ் கிடையாது பாருங்க. ஸோ எல்லாமே மிஷின்ஸு தான். ஸோ அந்த மிஷினோட இயக்கத்தில் தான் இது போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து இடைவிடாமல் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை தைரியம் நம்பி ஏறலாம்.
ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிகப்படியான மழை இல்லைன்னா பலத்த காற்று இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் வந்து இந்த ரோப் கார் சர்வீஸை வந்து நிறுத்தி வச்சிடறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மக்கள் பயணிகளுடைய அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக இந்த மாதிரியான அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸில் வந்து இந்த சர்வீசஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். பட் என்ன தான் எக்ஸ்ட்ரீம் வெதருக்காக இதை ஸ்டாப் பண்ணாலுமே இந்த ரோப்வே சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இது வந்து அந்த காற்றுடைய வேகம், அந்த கேபிளுடைய டென்ஷனு, அந்த வெயிட்டுடைய பேலன்ஸு இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை கணக்கில் எடுத்து தான் இதை டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸுக்கு பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. இது அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான நேரத்தில் நிறுத்திடுவாங்க. இதே வந்து ஒரு சுரங்கத்தில் இருக்கிற அந்த காரையெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிலே ட்ரெயின் ஆகிருப்பாங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் கூட அதை இயங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் வெதருக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பயணம் எனக்கு பர்சனலாக எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துச்சுன்னா, அதை நான் பொயட்டிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த மலையிலேருந்து நான் இந்த விஷயங்களை அப்படியே பார்க்கும்போது அந்த காற்றோட சேர்ந்து அந்த மெதுவாக நகர்ற அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபீலை கொடுத்துச்சு. ஒரு உண்மையிலே சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு அந்த சுதந்திர உணர்வு கிடைச்ச மாதிரி. ஸோ அப்படி ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. பறவையா பறக்குறோம், காத்துல மிதக்குறோம், போற வழியில பூவா சிரிக்கிறோம். ஸோ ஏதோ பாடணும்னு தோணுச்சு, பாடிட்டேன். ஒரு பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம். ஃபைனலாக இந்த ஒண்டர்ஃபுல்லான ரோப் கார் ரைடு வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளை வந்து பேஸுக்கு வந்துட்டோம். போய் அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடித்து பேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஊதா சட்டை எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளை அசிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரோப் காரை இறங்கணும்னா அவங்க தான் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி நம்மளை இறக்கி விடுவாங்க, ஏற்றி விடுவாங்க. ஃபைனலாக நம்ம இந்த மலம்புள்ளா டேமுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதை பற்றி சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நிற்கிற இந்த பகுதி பாலக்காடு இப்போது கேரளா ஸ்டேட்டு கீழே இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இது முழுசாகவே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுடைய மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது எல்லாமே அதுக்கு கீழே தான் இருந்திருக்கு. இந்த ஏரியாக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து கொடுத்தது தான் இந்த ஏரியாலாம். இப்போ இது கேரளாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. 1950களில் தான் இந்த பகுதியில் விவசாயத்துக்கு சுத்தமாக தண்ணிக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த அணை கட்டப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட 1949லேருந்து 1955 வரை. இந்த மலம்புழாவுடைய டேம் பிளான் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப சாதாரணமான பிளான்லாம் கிடையாது. கேரளாவுடைய முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பெரிய பாசன திட்டங்களில் ஒரு பிளான் தான் இந்த டேம் பிளான். ஸோ அந்த காலத்தில் இந்தியா வந்து அப்போ தான் சுதந்திரம் அடைஞ்ச புதுசு. அப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரிய பெரிய திட்டங்களை எல்லா ஸ்டேட்டுமே உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த அணைக்கு உண்டான பிளானை வந்து ரொம்ப முக்கியமான லீடர் சொல்கிறாங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடுன்னு சொல்லி. அவருடைய தலைமையில் நிறைய அரசியல் இயக்கங்கள், அந்த கேரளாவுடைய அந்த ஆரம்ப கால நிர்வாக அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. கேரளாவுடைய அந்த மான்சூன் சீசன் முடிஞ்சு, அந்த மான்சூன் சீசனில் வந்திருந்தோம்னா இப்போ இருக்கிற அந்த டெம்பரேச்சர் ஹையாக இருந்திருக்காது. ஸோ இப்போலாம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இன்னும் சம்மரில் சொல்லவே முடியாது, அந்த லெவலுக்கு ஜாஸ்தி ஆயிரும். பட் ஆனால் அங்கே ஓரளவு மழை இருக்கும். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எப்போதுமே சீதோஷ்ண நிலை வந்து ரொம்ப வெப்பமாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்பாட்டெல்லாம் ரொம்ப பழைய ஸ்பாட்டுனா நம்ம இந்தியன் சினிமாஸுக்கு இது ரொம்ப பழைய ஸ்பாட்டு. ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி ஒரு இடத்த பார்த்து அதிகமாக நிறையா படங்கள் இந்த இடத்துல உருவாக்கிட்டாங்க. அளவுக்கு அதிகமாக இந்த இடத்துல படங்கள் எடுக்கப்பட்டதுனால இப்போ பெருசாக இதை யாரும் கட்டுக்கிறது இல்லை. ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலே கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சீனரியெல்லாம் மாறிச்சுன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் பக்கத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குது, அதை போய் விசிட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து கேரளா தமிழ்நாடு இந்த வருஷமே வந்து ஸ்ட்ராங்காக பெருசாக மழை இல்லை. அதாவது லாஸ்ட் இயர் 2025ல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மழை இல்லை. அதனால தான் வந்து கிளைமேட்டுடைய தாக்கம் இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா பெரிய டிசாஸ்டரே நடந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் வந்து போதுமான அளவு மழை ரேஞ்சிலே பேஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு டைம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஒரு டைம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால தான் இந்த கிளைமேட்டுடைய சீதோஷ்ண நிலை முன்னும் பின்னுமாக இருக்குது. பட் ஆனாலும் ஓகே தான்,
தண்ணியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த ஸ்டாச்சுவோட பேர் வந்து யாக்ஷி ஸ்டாச்சு அப்படிங்கிறாங்க. பல சுற்றுலா பயணிகள் இந்த டேமை பார்க்க வந்தால் கூட இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி தெரியாமல் போயிடுறாங்க. இந்த மலம்புலா தோட்டத்தில் இருக்கிற இந்த பிரபலமான யாக்ஷி சிலை வந்து இதை உருவாக்கியது யார் அப்படின்னாக்கா இந்தியாவுடைய ரொம்ப புகழ்பெற்ற சிற்பி கனாயி குஞ்சிராமன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய சிற்பியாக அவர் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சிலை உருவாக்கப்பட்ட காலத்தில் தான் ரொம்ப விவாதத்துக்குரிய அதை கலைப்பணியாக இருந்திருக்கு. அதை போய் நம்ம பக்கத்தில் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் அது விவாதத்துக்குரிய சிலையாக அப்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த யாக்ஷி சிலை வந்து அப்போது விவாதத்துக்குரிய பொருளாக இருந்திருக்கு. இப்போது அந்த ஏரியாவுடைய அடையாளமாகவே மாறி இருக்கு. இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பாலக்காடு பகுதியில் எப்போதுமே வந்து காற்று அதிகமாக வீசுவான். அதற்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற இன்னொரு இயற்கை என்ட்ரன்ஸ், அதாவது நேச்சுரல் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பாலக்காடு கேப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பாலக்காடு கேப் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற அந்த மலைத்தொடரில் ஒரு பெரிய இடைவேளை இருக்குது. அந்த இடைவேளையில் தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள அந்த நேச்சுரல் ஏர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இயற்கை காற்று, அது வந்து ரொம்ப சுலபமாக பயணித்து போகக்கூடிய பெரிய இடைவேளை. இந்த பெரிய இடைவேளையை தான் இவங்க பாலக்காடு கேப் அப்படிங்கிறாங்க. நம்மளுமே வந்து நம்ம சேனலில் 3-4 டேம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மலம்புலா அந்த லிஸ்ட்டில் வருது. மேற்சொன்னமே அந்த பாலக்காடு கேப்பு, அதனால தான் இந்த ஏரியாவே வந்து ரொம்ப குளிர்ச்சியான காற்று எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த மலம்புலா டேமு இது சாதாரணமாக ஒரு நீர் தேக்கம் தொட்டியெல்லாம் பார்க்காதீங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. உண்மையிலே இது ஒரு ஹிஸ்ட்ரி, இது ஒரு கலை, இது ஒரு இயற்கை, எல்லாம் சேர்ந்த ஒரு அமைதி. ரொம்ப சில இடங்கள் தான் படங்களில் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் சில இடங்கள் தான் நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான இடமா இருக்கும். அப்படி ஒரு இடம் தான் இந்த மலம்புலா டேம். டியர் வேண்டரர்ஸ், நம்ம இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. இந்த பக்கம் ஒரு 12 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் கடந்து போனோம் அப்படின்னாக்கா அங்கேயுமே பார்க்குற மாதிரியான நிறையா ரிசார்ட்ஸ் இருக்குது. டேம் ஓரமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னாங்க. ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த 12 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துடைய பேர் வந்து கவா அப்படி தான் சொல்லுவாங்க. மலையாளத்தில் கவா அப்படின்றாங்க. கரெக்டாக அதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இதே இருக்குது வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, பட்டர்ஸ்காட்சு, பிஸ்தா, மேங்கோ. அப்படியே பாதியாக கப் எடுத்து வச்சு டபுள் ஃப்ளேவராக கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம்ல, அப்படியே கொடுங்க. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி இருக்குமா? ஏதாச்சும் வச்சு கொடுங்க, நல்ல காம்பினேஷன் இருக்கிற மாதிரி கொடுங்க. பொதுவாகவே இந்த ரக்கடான ஆளுங்கள்ட்ட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா ரீசன் இதான். சாப்பிடும்போது மீசை, பியர்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒட்டும். பட் அவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஆசை தான். இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க இதெல்லாம் டூன் உங்களை வேற ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சுருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுக்கோட்டை கோல்டு மெடல் சேனலை சப்ஸ்கிரைப்